Hi students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th CBSE Maths Chapter 1 Real Numbers அதில் example 5 பார்க்க போகிறோம். Prove that root 3 is irrational. இப்போ இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். Prove. Let us assume to the contrary that root 3 is rational. நம்ம root 3 வந்து irrational prove பண்ண போகிறோம். அதுக்கு நேர்மாறாக ரேஷ்னல்னு எடுக்க போகிறோம். ரேஷ்னல்னால் எந்த ஃபார்மில் இருக்கணும்னா a by b ஃபார்மில் இருக்கணும். a and b are co-prime. b not equal 0. இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. இந்த ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? த்ரீ ஈக்குவல் டு a ஸ்கொயர் பை b ஸ்கொயர். இந்த b ஸ்கொயரும் என்ன வரும்? b ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் b ஸ்கொயர் பை a ஸ்கொயர் பை 3. தியரம் 1.2 என்ன சொல்லியிருக்கு? தியரம் 1.2ல் 3 டிவைட்ஸ் a ஸ்கொயர்னா 3 டிவைட்ஸ் a அப்படின்னு சொல்லியிருக்கு. b square equal to a square by 3. a square 3 ஆல் வகுத்தா ஏவும் 3 ஆல் வகுப்படும். அப்போ a வந்து 3cன்னு எழுதலாம். ஓகேவா? சம் இன்டிஜர் c ஏதோ ஒரு நம்பர் சரி. அப்படி எழுதும்போது இது எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ b ஸ்கொயர் ஈக்குவல் டு 3c ஸ்கொயர் பை 3. இதை பண்ணனா வரும் 9c ஸ்கொயர் பை 3. இது அடித்தானா b ஸ்கொயர் ஈக்குவல் டு 3c ஸ்கொயர். இந்த 3 நான் டிவைடில் வரும். அப்போ இதுவும் தியரம் 1.2ல் சேரும். 3 டிவைட்ஸ் b ஸ்கொயர்னா 3 டிவைட்ஸ் b அந்த மாதிரி சேரும். அப்போ இது என்னன்னு எழுதலான்னா a and b have at least a and b have at least 3 as a common factor. 3 as a common factor. But this contradicts the fact that a and b have no common factor other than 1. This contradiction has arisen because of our incorrect
assumption that root 2 is rational. So we conclude that root 3 is irrational. Thank you.